இந்த தீபிகாவுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகாவ பொறுத்தவரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற பவர தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரு குற்றவாளி அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்ல. பார்க்குற எல்லாருமே நல்லவங்களா தெரியிறாங்க. ஆனா மல்லி மட்டும் தான் குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோடயே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதால, "அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்" அப்படிங்கிற மாரி ஒரு பழமொழியுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல தான் இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு குற்றவாளின்னு அப்படின்னு சொன்னாலே மல்லி தான் அப்படிங்கிற நோக்கத்தோடயே செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால விஜய், மல்லி 2 பேருமே இந்த தீபிகாவ பார்த்து பேச போறாங்க. "எங்க மேல இருக்கிற கோபத்த எங்க குழந்தை மேல ஏன் காமிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. "ஒரே ஆட்டோவுல குழந்தைங்கள வரக்கூடாது அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப 2 குழந்தைங்களும் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க. அதனால நீங்க ஸ்கூல மாத்திருவீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப இந்த தீபிகா மைண்ட் வாய்ஸ்க்குள்ள சொல்றாங்க, "நான் ஏன்டி ஸ்கூல மாத்தணும்? உன்னோட குழந்தைய தான் நான் ஸ்கூல மாத்த வைப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல இருந்து இந்த தீபிகா எவ்வளோ வன்மத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பாருங்க. 2 பேரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க காதுல கேட்கிறதாவே இல்ல. உண்மையாவே இந்த தீபிகா கிட்ட விஜய், மல்லி 2 பேருமே பேசின டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் இப்ப ராஜி கூட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க மனசுக்குள்ள திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ராஜி விஜயோட அக்கா அப்படிங்கிறதால அந்த வீட்ல இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களால தான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறதால அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள தனியா பார்க்கலாமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப ராஜியுமே தீபிகாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க. ஒரு விஷயத்துல இந்த மல்லிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி லாஸ்ட் ப்ரொசீஜர்ல இருக்கிறப்ப இந்த விஜய் வந்து காப்பாத்திட்டா அவங்ககிட்ட ஒரு ஆடியோ இருக்கு. அத எப்படியாச்சும் எனக்கு எடுத்து குடுப்பீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த ஆடியோவ நான் எடுத்து தரத விட விஜயோட மொபைலே நான் எடுத்து தரேன். அந்த மொபைலையே நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி இப்ப ராஜியுமே சொல்லிர்றாங்க. அதனால இப்ப விஜயோட மொபைல எடுத்து இப்ப ராஜி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ராஜியோட திட்டம் பலிக்குமா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.